ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிற கதையோட தலைப்பு சிறு துளி பெருவெள்ளம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு அப்பா 2 பையனுங்க இருந்தாங்க. பெரியவன் பேர் ரகு, சின்னவன் பேர் பலராமன். பெரியவன் 8ஆவதும் சின்னவன் 7ஆவதும் படித்தாங்க. படிப்புலையும் விளையாட்டிலும் 2 பேரும் சூட்டியானவங்க. 2 பேரையும் தனது 2 கண்களாக கருதி கவனமாக வளர்த்து வந்தார் அப்பா. அவர்கள் மாத தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்ததால் அவங்களுக்கு விருப்பமான பரிசு பொருளை வாங்கி கொடுப்பார். அதன் காரணமாக அண்ணன் தம்பி 2 பேருமே அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கும் ஆசையோடு ஆர்வமாக படிப்பாங்க. 2 பேரும் தினமும் பள்ளிக்கு புறப்படும் போது அப்பா ஆளுக்கு ₹1 கொடுப்பாரு. அவங்க வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளி இருந்தது. அவர்கள் புறப்படும் போதே மதிய உணவையும் எடுத்து சென்று விடுவாங்க. மாலையில் தான் வீடு திரும்புவார்கள். அவர்கள் பள்ளிக்கு எதிரே ஒரு கடை இருந்தது. பள்ளிக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் அங்கு கிடைக்கும். அந்த கடை வாசல்ல ஒருவர் மேஜையை போட்டு பரிசு சீட்டு வியாபாரம் செய்து வந்தார். எல்லா மாநில பரிசு சீட்டுகளும் வண்ண வண்ணமயமான நிறங்களில் கண்ணை பறிக்க ஏழை பணக்காரர் என்ற பேதமில்லாமல் எல்லா தரப்பு மக்களும் பரிசு சீட்டுகளை வாங்கி தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்த்தாங்க. அது இஷ்டத்துக்கு வருவதுதான் அதிர்ஷ்டம் என்பதை உணராமல் சிலர் அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அலைஞ்சாங்க. எப்போது பார்த்தாலும் அந்த கடவாசல்ல ஜே என்று கூட்டமாகவே இருக்கும். பெரியவங்க எல்லாம் பரிசு சீட்டுகள் வாங்குவதை சிறுவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தபடி நிற்பாங்க. பரிசு சீட்டுகளை பலரும் வாங்குவதை பார்த்த ரகுவும் தானும் வாங்கி பார்க்கணும் என்று ஆசை வந்துருச்சு. தன் தந்தை தனக்கு தினமும் தரும் ₹1 தினமும் ஒரு பரிசு சீட்டை வாங்கி பார்த்தான். 2-3 நாளைக்கு பிறகு ஒரு ₹10 பரிசு விழுந்தது. அதிலிருந்து ரகு பரிசு சீட்டுகளின் மீது மிகுந்த மோகமாயிடுச்சு. தினமும் ₹1 ஒரு பரிசு சீட்டு வாங்குவதை வாடிக்கையாக கொண்டான். அண்ணன், காசை இப்படி கரியாக்குறியே என்று தம்பி ராமன் கடிந்து கொள்வதை ரகு காதிலேயே வாங்க மாட்டான். அண்ணன் ரகு இப்படி அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை செலவு பண்ணி கொண்டிருக்க தம்பி பலராமன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் தந்தை தனக்கு தினமும் தரும் ₹1 எந்த செலவும் செய்யாமல் தன் வீட்டிலேயே ஒரு உண்டியலில் போட்டு வைத்தான். அப்படி போட்டதை அவன் திரும்ப எடுப்பதே இல்லை. ரகுராமன் தினமும் ஒரு பரிசு சீட்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவான். மறுநாள் அதை எடுத்து சென்று விற்றவரிடமே கொடுத்து பார்க்க சொல்வான். பேப்பரில் நண்பரை பார்த்து கடைக்காரர் உதட்டை பிதுக்குவார். அவர் திருப்பி தரும் பரிசு சீட்டை ரகுராமனுக்கு கிழித்து போட மனமே வராது. அழகாக அச்சிடப்பட்டிருக்கும் அந்த சீட்டை பத்திரமாக மடித்து வைத்துக் கொள்வான். அப்படி மடித்து வைத்து கொண்ட பரிசு விழாத சீட்டை வீட்டுக்கு வந்ததும் ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வைப்பான். தினமும் ₹1 உண்டியலில் போடுவது தம்பிக்கு வழக்கமாகி போனது. தினமும் ஒரு பரிசு சீட்டை அட்டையில் போடுவது அண்ணனுக்கு வழக்கமாகி போனது. நாட்கள் விரைந்தோடின. ஆண்டு தேர்வு நெருக்கி கொண்டிருந்தது. இருவரும் கவனமாக படித்தார்கள், பயிற்சி செய்தார்கள். தந்தை சொன்ன ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொண்டார்கள். அவர்கள் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் மனமொன்றி படித்தார்கள். பரீட்சை முடிந்து பள்ளிக்கு விடுமுறை விட்டதும் ஓய்வாக இருந்த ஒரு நாளில் தங்கள் அறைகளை தங்கள் பெட்டிகளையும் சுத்தம் செய்வதில் முனைந்தார்கள். ஒவ்வொன்றாக சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்தார்கள். தம்பி பலராமன் தன் உண்டியலை திறந்து ஆர்வத்துடன் எண்ணினான். சரியாக ₹300 இருந்தன. ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் ரகுவுக்கு தன் அட்டை பெட்டியிலிருந்து இதுவரையில் தான் வாங்கிய பரிசு சீட்டுகளை எண்ணி பார்த்தான். சரியாக 300 சீட்டுகள் இருந்தன. குட்டீஸ், இப்ப யோசிங்க, ராமன் வச்சிருந்த ₹300 என்ன செய்வான்? அவனுக்கு வேண்டியதையும் அவன் அண்ணனுக்கு வேண்டியதையும் வாங்குவான். ஆனா அண்ணன் வச்சிருந்த 300 சீட்டுல என்ன வாங்க முடியும்? அதனால என்ன பலன்? இப்போ புரியுதா குட்டீஸ்? சிறு துளி பெருவெள்ளம் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. நீங்களும் கடைப்பிடிக்கிறீங்களா?